எப்படி இருக்கி முடி வளர்த்துட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கியா? ஹாலோ செவரியான், இன்னொரு புது வீடியோ. என்ன வீடியோண்டா, அதிரடியா நடந்த ஃபுட்பால் மேட்சுகள் சம்பந்தமாக ஃபிஃபா 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் ரவுண்ட் ஆஃப் 32 மேட்சஸ் சம்மந்தமாக சில விஷயம் பண்ண வந்தேன். அதுவும் குறிப்பாக போர்த்துகல் 3 டீம் எடுத்து ஆடி இருக்காங்க. அந்த ரீதியில் கொலம்பியாவோட ட்ரோ 0-0. அடுத்தது கொங்கோவோட 1-1. அடுத்தது வந்து 3ஆவது மேட்ச் நடந்துச்சு, அதிரடியான மேட்ச். போர்த்துகல் விசஸ் குரோசியா. 2018 ஃப்ரான்ஸோட குரோசியா எடுத்து ஃப்ரான்ஸ் அடிச்சானது. அடுத்தது அர்ஜென்டினா 2022 மெஸ்ஸி டீமோட பார்த்தீங்கன்னா 3 கோல் அடிச்சானது. அடுத்தது 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் குரோசியா போர்த்துகலுக்கு எதிராக மோதி 2-1 என்ற அடிப்படையில் கடும் படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா மார்டினஸ் சொல்லலாம். போர்த்துகல் மார்டினஸ் பெஸ்ட்டுக்கு மெச்ச பற்றி கேட்போம். சரியா 4:30 3ஆம் தேதி காலையில் 4:30 சரியா மெச்சு நடைபெற்றுச்சு. அந்த ரீதியில் பார்த்தா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 68 நிமிஷத்தில் கோல் பண்ணாங்க. சரி, அதெல்லாம் அதெல்லாம் 2ஆவது கதப்பம். என்னென்னா நூனோ மெண்டேஸ், தியாகோ கோஸ்டா, நாட்டோ, யாவோ ஃபெலிக்ஸ் இரங்கலே, புர்னோ ஃபெர்னாண்டஸ், ராஃபல் லியோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, புர்னோ ஃபெர்னாண்டஸ், வைகா, ஜி ரெமோஸ் இப்படியான அபார யங் டேலண்டட் உள்ள டீமோட மோதினாக. பார்த்தீங்கன்னா குரோசியாட்டம் மெயின் மேட்சே குரோசியாட்டம். இந்த வருஷம் நடந்த போர்த்துகல் மேட்ச்சு வெஸ்ட் மேட்சின்டா குரோசியாவுக்கு எதிராக நடந்த மேட்ச். குரோசியா போர்த்துகல் மேட்சே சொல்லலாம். அதில் குரோசியா வந்து பார்த்தீங்கன்னா சரி 58 நிமிடத்தில் பெருசி ஒரு கோல் ஒன்று அடிச்சு விடாங்க. தரமான கோல் ஒன்று. என்னண்டா லெஃப்ட் விங்கில் இருந்து ரைட் கோனருக்கு ஒரு கிக் ஒரு கோல் ஷூட் ஒன்று பண்ணுவோம். அருமையான கோல். தியாகோ ஸ்டால் ஒன்று செஞ்சிக்கலாம் வைத்து அருமையான கோல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 58 நிமிடம் வரங்காட்டியும் காஃபுக்கு முதல் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் டீமில் ஆட்டம் இருந்துச்சு போர்த்துகல். அடுத்தது காஃபு பார்த்தா குரோசியாட்ட கேம் இருந்துச்சு. 58 நிமிஷத்தில் கோல் அடிச்சு விட்டாங்க. அடுத்தது தலைவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு 68 நிமிடத்தில் ஒரு பெனால்டி ஒன்று கிடைக்கும். இல்லாமல் லேசாக நினச்சிக்கலாம் பெனால்டி தான். பெனால்டி மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ப்ரெஷர். எப்படின்னா அந்த 68 நிமிஷத்தில் கிடைச்சி அந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்தணும். அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், மெச்சு ப்ரெஷர் இருக்கும், பிளேஸுக்கு ப்ரெஷர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடித்தா தான் மீன், அதாவது ட்ரோ அப்படி உண்டு. இக்கட்டான சூழ்நிலை அந்த கோலை சரியாக கன்வெர்ட் பண்ணணும். டைமிங் முக்கியம். இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அந்த ரீதியில் பார்த்தா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அருமையாக நடுவில் கோனருக்கு அடிக்கலை, சைட்லேயும் அடிக்கலை, ரொட்டி அடிக்கலை, சரியா நடுவில் அடிச்சாப்புல தலைவன் பயங்கர கோல் உண்டு. அந்த மாதிரி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் கோல் ஒன்று அடிபட்டுச்சு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடித்தாங்க ஆஃப் சைட் கோல் உண்டு. அடுத்தது அங்காலையும் ஆஃப் சைட் கோல் அடிபட்டுச்சு குரோசியாவிலையும். அடுத்தது வந்து பார்த்தா ஜி ராமோஸ் வந்து 90 நிமிஷத்தில் கடைசியில் 4 நிமிஷம் இருக்கால எக்ஸ்ட்ரா டைமில் ஒரு கோல் ஒன்று தலையால் மூட்டி அடிச்சு விட்டான் ஜி ராமோஸ். அந்த மாதிரி நெருப்பு கோல் எதிர்பார்க்கல. இந்த முறை நடந்த ஒரு பெஸ்ட்டு கோல்னு சொல்லலாம். அது ரொனால்டோ அடித்த பெனால்டி கோலுக்கு அடுத்தது ஒரு பெஸ்ட்டு கோல்னு அதை சொல்லலாம். ராமோஸ் அடித்த கோலு. அடுத்து இது எல்லாத்தையும் தள்ளி வச்சு போட்டு பெஸ்ட்டு விஷயம் 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் போர்த்துகல் ஸ்குவாட் அடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம். ஒரு வருஷத்துக்கு மேலே ஜூலை 5 செத்த ஒரு நட்சத்திர பிளேயர்னா தியாகோ ஜோடா சொல்லலாம். தியாகோ ஜோடா வந்து செத்து போய் அதே வருஷம் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு போர்த்துகல் விஸ் குரோசியா மேட்ச் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போர்த்துகல் வந்து அபாரமான ஒரு வெற்றியை பெற்று அதை தியாகோ ஜோடாவுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. கிறிஸ்டியானோ 21 நம்பர் அமணிஞ்சி தியாகோ ஜோடாவுக்கு அதை சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த மெச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெச்சில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸ்கோர் பண்ணது. அடுத்தது ராமோஸ் கோல் அடித்தது. அடுத்தது ஆஃப் சைட் கோல் அடித்தது.
அடுத்தது இவனோட பிளே மேக்கிங், அடுத்தது மார்டினஸ்ட், ஹெட் கோச் மார்டினஸ்ட்டு, அவர் அந்த பிளே மேக்கிங், அது இதெல்லாம் விட நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த மெச்சை வெண்டு அது ஒரு தியாகோ ஜோர்டான்ல ஒரு நபருக்கு கிறிஸ்டியானோட சம்மதிச்சான் பாரு, அங்கே அடிக்கான் அவன் தான் ரியல் கோட் ஆஃப் ஃபுட்பால்.